பிரதான நோக்கம், வாழ்க்கையில் பிரதான நோக்கம், மனுஷ வாழ்க்கைக்கு பிரதான நோக்கம் என்ன? கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை என்ஜாய் பண்ணணும். நம்ம என்ஜாய் வெறும் நம்ம விதத்தில் என்ஜாய் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க சிலர். கிடையாது. கர்த்தரை என்ஜாய் பண்ணுறது. அளவில்லா ஆனந்தம் என்றும் தங்கும் அவர் சமூகத்தில் பூரண பேரின்பம் அழியாத சமாதான நிலைக்கோ தூய பூமியில் நாம் நிற்கிறோம். எல்லாரும் தூய பூமியில் நாம் நிற்கிறோம். நம்மை சூழதே பதுர காண்கிறோம். இன்று நாம் இயேசுவை போற்றுவோம். அவர் முன் தூய பூமியில் நாம் நிற்கிறோம். தூய பூமியில் நாம் நிற்கிறோம். நம்மை சூழ தேவதூதர் காண்கிறோம். இன்று நாம் இயேசுவை போற்றுவோம். அவர் முன் தூய பூமி மீது நாம் நிற்கிறோம். விலை தந்து தேவன் மீட்ட நம் சரீரா யெகோவா ராஜன் வாசம் செய்யும் ஆலயம். ஜீவ தண்ணீர் வற்றா ஊற்றாய் நிறைந்தோடு தூய பூமியில் நாம் நிற்கிறோம். தூய பூமியில் நாம் நிற்கிறோம். சூழ தேவதூதர் காண்கிறோம். இன்று நாம் இயேசுவை போற்றுவோம். அவர் முன் தூய பூமி மீதில் நாம் நிற்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். விசுவாசத்தை, அதாவது மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இப்படி தான் விசுவாசம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வேலை செய்யுது? சொல்லணும், விசுவாசிக்கணும், சந்தேகப்படக்கூடாது. அப்போ சொன்னபடியே ஆகும். சொல்லணும், விசுவாசிக்கணும், சொன்னபடியே ஆகும். எல்லாரும் சொல்லுவோம், சொல்லணும், விசுவாசிக்கணும், சொன்னபடியே ஆகும். இப்படி தான் விசுவாசம் செயல்படுதுங்கிறார். 24 பார்த்தீங்கன்னா இதே இந்த 3 காரியமும் அப்படியே வருது பாருங்கள். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதான் சொல்லணுன்றது.
எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ, ஜபத்தில் வந்து எதை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ, ஜபத்தில் வந்து நாம் வந்து மலையை பார்த்து பேசுகிறோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு என்ன ஆக வேணும், அது எந்த சமுத்திரத்தில் போய் எங்கே தள்ளப்படணும் அப்படின்றத சொல்லணும். என்ன ஆகணும், பிரச்சனைக்கு பதில் என்ன வேணும் அப்படின்றத பேசுகிறோம். அப்போ எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோங்கிறது வந்து மலையை பார்த்து பேசுகிற மாதிரி, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லிடுது. அதுதான் விசுவாசிக்கிறது, 2வது ஸ்டெப்பு. 3வது அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். 23ஆம் வசனத்தில் இருக்கிற அதே 3 ஸ்டெப் இங்கே வருது பாருங்க. அங்கே சொன்னார் சொல்லணும், விசுவாசிக்கணும், பெற்றுக்கொள்வீர்கள்னாரு. இங்கேயும் சொல்கிறார் ஜபத்தில் அதே மாதிரி சொல்லுங்க, விசுவாசிங்க, பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறார். அதே 3 பாயிண்ட் தான். அப்போ என்ன சொல்கிறாரு, விசுவாசம் இப்படி தான் வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது, சொல்கிறோம், சொன்னபடியே சொல்கிறோம், விசுவாசிக்கிறோம், அப்புறம் சொன்னபடி அதையே பெற்றுக்கொள்கிறோம். எதை சொன்னமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். ஜபத்தில் அதே தான் பண்ணுறோம், சொல்கிறோம், நம்முடைய பிரச்சனைகளுக்கு என்ன ஆக வேண்டும் என்கிறது சொல்லுகிறோம், சொன்னது நமக்கு உண்டாகும் என்று விசுவாசிக்கிறோம், அப்புறம் அது நமக்கு உண்டாகிறதுன்னு சொன்னார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான காரியத்தை போன வாரம் காமிச்சு, அது என்னென்னா அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள்னு இருக்குதுங்க. பார்த்தீங்களா, அதை 24 அவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் இருக்குது. அதை கொண்டோம் என்று விசுவாசிகள்னு மொழிபெயர்க்கிறதா கரெக்டான மொழிபெயர்ப்புன்னு சொன்னேன். கொண்டோம் என்று விசுவாசிங்கள், ஏன்னா அப்படியே வருது. சில ஆங்கில மொழிபெயர்ப்புலாம் அதை மாற்றிட்டாங்க, அப்படியே மொழிபெயர்க்கிறாங்க. ஏன்னா அது அப்படி தான், அந்த ஏரஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிரீக்கில், அந்த அந்த விதத்தில் தான் இலக்கண ரீதியில் அப்படி தான் வந்திருக்கு. செஞ்சு முடிக்கப்பட்ட ஒன்றாக பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் என்கிற விதத்தில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள்னா அதுக்கு அடுத்த லைன் வந்து ரொம்ப இதாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. அது என்னென்னா அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பெற்றுக்கொண்டோம்னா அப்பொழுது அவைகள் உண்டாகும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பெற்றுக்கொண்டோமே, பெற்றுக்கொண்டது எப்படி உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம், உண்டாயிடுச்சு. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். விசுவாசம் என்ன பண்ணுதான், கண்ணால் காணக்கூடாத விதத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஜபத்திற்கான பதில்களை விசுவாசம் வந்து விசுவாச கண்களால் காண்கிறது. அதுதான் எபிரேயர் 11:1 சொல்லுகிறது. ஐம்புலன்களுக்கு புலப்படாதவைகளை என்ன பண்ணுது, விசுவாசம் வந்து காண்கிறது. ஆமாம், எனக்கு இது உண்டாயிருக்குது, இது என்னது, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, கல்வாரி சிலுவை எனக்காக இயேசு இதை சம்பாதித்து வைத்திருக்கிறாரு, இது எனக்கு சொந்தம் என்கிறத விசுவாசம் காண்கிறது. அதுதான் விசுவாசம். இந்த வேத வசனத்துக்குள்ளே போய் இதை தியானித்து இதை புரிந்து கொண்டு விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று எழுதியிருக்கிறபடி இதை போக போக இதை கவனிக்க என்ன உண்டாயிடுது உள்ளத்தில். ஆமாம், சுகம் என்னது, வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது, வாழ்வு என்னுடையதுங்கிற அந்த ஒரு மாறாத நம்பிக்கை விசுவாசம் உள்ளத்திலே உண்டாகி விடுகிறது. அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் உள்ளத்தில் உண்டாயிடுது. ஒருவேளை இப்போ வெற்றியை காண முடியாமல் இருக்கலாம், சுகத்தை காண முடியாத இருக்கலாம், வாழ்வை காண முடியாமல் இருக்கலாம், ஒரே கடனில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், அதுதான் பார்க்குற ரீதியில் இருக்கலாம். ஆனால் வசனத்துக்குள்ளே போய் என்ன உண்டாயிடுது, அதெல்லாம் என்னுடையது, அதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான், இதெல்லாம் எனக்கு சொந்தம் என்கிற நிச்சயம், உறுதி எங்கே உண்டாயிடுது, உள்ளத்தில் உண்டாயிடுது. இதுதான் விசுவாசம். உண்டான பிறகு அப்படிப்பட்ட ஆளுகளை கேட்டிங்கன்னா அதை பெற்றுக்கொண்டோம்னு தான் அவர் விசுவாசிக்கிறார். அது என்னுடையதுன்னு தான் விசுவாசிக்கிறார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் காணலைன்னா கூட அது அவருடையதுன்னு ஆயிடுச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் அப்புறம் தான் அவருக்கு அது உண்டாகிறது. உள்ள முதல்ல அது வரணும். எது வரணும், அந்த உறுதி நிச்சயம் வரணும். எந்த அளவுக்கு வரணும், பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியே பெற்றுக்கொண்டோம், கண்ணில் காண்றதுக்கு முன்னாடியே எனக்கு அது சொந்தம், நான் அதுக்கு சொந்தக்காரன் என்கிற அந்த உணர்வு, அந்த அறிவு, அந்த நிச்சயம் உள்ளத்தில் உண்டாகணும். உண்டான பிறகுதான் ஆக்சுவலாக வாழ்க்கையில் அது வந்து உண்டாகிறது என்று விளக்கம் சொன்னேன் இல்லையா. இந்த எப்படி இந்த ஜெபத்தில் அதை கேட்குறோம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம், அப்புறம் அதை பெற்றுக்கொள்கிறோம். எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி ஆரம்பிக்கிறது என்று ஜெபம்னா என்னன்றதை பார்ப்போம். ஜெபத்தை பற்றி இன்றைக்கு நிறைய கன்ஃபியூஷன் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில். ஆனால் ஜெபங்கிறது இதுதான். வேத வசனத்தில் கிறிஸ்தவ ஜெபம்னா இதுதான் கிறிஸ்தவ ஜெபம்.
கிறிஸ்தவ ஜபம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ ஜபம்னா ஏதோ ஆண்டவர்கிட்ட போய் கண்ணீர் விடு ஏதாவது நடக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களே, சொல்லுவாங்க அப்படி. என்ன சொல்லுவாங்க? கண்ணீர் விடு, கத்தட்ட அழு, ஏதாவது ஒன்று. அது கிறிஸ்தவ ஜபமே கிடையாது. அது எங்கேயோ கேட்ட ஜபம், எங்கேயோ பண்ணுற வேண்டுதல். இதெல்லாம் இது கிறிஸ்தவ ஜபம் கிடையாது. கிறிஸ்தவ ஜபங்கிறது ஏதோ அழு, ஏதோ நடக்கும், அழுது பாரு, கண்ணீர் விட்டு பாரு, உபவாசம் இருந்து பாரு, கதறி பாரு, ஏதோ செய்வார் அவர், செஞ்சாலும் செய்யலாம் ஒரு வேளை. அப்படிங்கிறது கிறிஸ்தவ ஜபம் கிடையாது. கிறிஸ்தவ ஜபம்ன்றது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஏன்னா இவர் ஜீவனுள்ள தேவன், வாக்கு மாறாதவர், சில காரியங்களை குறித்த உறுதி நிச்சயம் நமக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தான் கிறிஸ்தவ ஜபத்தின் அடிப்படை பாருங்கள். இது ஏதோ இப்போ 10 சீட்டு சிக்கிம் லாட்டரியில் வாங்கினா ஏதோ ஒன்று பட்டாலும் படும், கொஞ்சம் லேசாக விழுந்தாலும் விழும், இதுலையாது சில ஆயிரங்களாவது கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது லாட்ரி சீட்டு மாதிரி கிடையாது. இது நிச்சயம், உறுதி. நம்ம விசுவாசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஏதோ நம்ம கண்ணீரை பார்த்து கத்திரதால் செய்தாலும் செய்வார் அப்படிங்கிறது கிறிஸ்தவ ஜபமே கிடையாது பாருங்கள். இதை புரிந்து கொள்ளணும். விசுவாசம் தான் கிறிஸ்தவ ஜபத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், விசுவாசத்தை குறித்து அவ்வளோ போதிக்கிறோம். விசுவாசத்தை குறித்து ஏன் அவ்வளோ போதிக்கிறோன்னு சொன்னால், இப்போ அதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் ஆரம்பித்தப்ப ஒரு நாள் நான் சொன்னேன், ஜபம் பண்ணுவோன்னு எல்லாம் அப்படியே குப்புற கவுந்துக்கிட்டு எல்லாம் அழுகுறாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க, எல்லாம் அழுவோம்னு நான் சொன்னேன். இப்போது ஜபம் பண்ணலான்னு சொன்னேன். ஜபம் பண்ணலான்னு சொன்னால் ஏன் அழுகுறீங்க உடனே? அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாம் பழக்க தோஷத்திலே சிலது செய்கிறது. ஜபம் செய்வோம்னு உடனே ஆரம்பிச்சிடுறது. ஏன்னா அதுதான் ஜபம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க யாரோ. அழுகிறது தான் ஜபம்னு யாரோ நிறைய சொல்லி கொடுத்துட்டதுனால, அது நிறைய பிரசங்கம் பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சு, ஜபம்னோடனே ஒரு அழுக ஆரம்பிச்சிருது. கண்ணில் தண்ணியெல்லாம் வராது, சும்மா அழுகிற மாதிரி ஒரு நாடகம் பரலோகத்துக்கு முன்னாடி. இந்த சின்ன பசங்களை பார்த்துருக்கீங்களா, குழந்தைங்க முதல்ல அதுங்களுக்கு உண்மையாகவே அழுகுறது கூட கிடையாது. பட் அது ஏதோ கற்று வச்சிட்டு இருக்கிறது. அந்த அறியாத வயசில் ஏதோ ஒரு காரியத்தை புரிஞ்சு வச்சுருக்கு. அது என்னன்னா, அழுவலைன்னா கூட அழுகிற மாதிரி பண்ணால் ஏதாவது கிடைக்கும், கவனிக்கிறாங்க அது அப்படின்ட்டு. கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி இருக்காது, ஒரு வலி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு கூச்சல் போடுறது டக்குன்னு. கூட தூக்குனீங்கன்னா சரி ஆகிடும், அப்படியே டக்குன்னு, அவ்வளோதான். அப்போ ஒன்றும் இல்லை, மாய்மலம் தானே அது. நிறைய கிறிஸ்தவ ஜபம்லாம் அப்படிப்பட்ட ஜபம். ஆண்டவர் ஆனால் ஒரு சொட்டு தண்ணி வராது, உண்மையாகவே அது அழுகு கிடையாது. சும்மா அவங்க ஆண்டவரை கொஞ்சம் ஏமாற்றிடலாம், எதாவது பிடிங்கிடலாம். அவர் கொஞ்சம் அசதியாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கூச்சல் போட்டால் அவர் ஏதாவது சரி தொலைஞ்சு போ அப்படின்னு கொடுத்துருவார், தொந்தரவு பண்ணாத அப்படின்னு நம்ம அப்பா மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம கத்திக்கிட்டே இருக்கலாம், சரி கொடு, அமைதலாவது இருக்கட்டும், நம்மளையாவது ஆளை விடட்டும் அப்படின்னு கொடுத்துட்றாங்க இல்லையா. ஆனால் கர்த்தர் சலிக்காதவர், நீங்கள் என்ன அழுதாலும் கொடுக்க மாட்டார். நீங்கள் என்ன அழுதாலும் கொடுக்க மாட்டார், அது நிச்சயம். ஏன்னா அவர் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர்ன்றாரு. அதனால இந்த அழுது ஏமாத்திடலாம்னு நினைக்கிறதெல்லாம் கிறிஸ்தவ ஜபமே கிடையாது. நம்ம மாற வேண்டியது இருக்குது பாருங்கள், நிறைய விதத்தில் மாற வேண்டியது இருக்குது. கிறிஸ்தவ ஜபம்ன்றது விசுவாசம் என்கிற உறுதி நிச்சயத்தின் அடிப்படையிலே செய்யப்படுகிறதா கிறிஸ்தவ ஜபம். விசுவாசம் தான் அதுக்கு அடிப்படை. அப்போ அதனால தான் விசுவாசத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அன்றைக்கி அழுதாங்க எல்லாரும், உடனே எழுந்திரிச்சு நிமிர்ந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் போதிச்சேன் ஜபத்தை பற்றி. முழுக்க முழுக்க விசுவாசத்தை பற்றி தான் போதுனது. எப்படி ஜபத்துக்கு விசுவாசம் அடிப்படையாக இருக்குது, எப்படி உள்ளத்தில் ஃபஸ்ட்டு உறுதி வரணும், நிச்சயம் வரணும், இது என்னுடையதுன்ற அந்த உறுதி நிச்சயத்தில் உள்ளத்தில் உண்டானாதான் ஜபமே எடுபடுன்றதை பற்றி, ஜபமே அது கிறிஸ்தவ ஜபங்கிறத பற்றி நான் சொன்னேன். சரி, அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ. எப்படி கேட்குறது, எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறது, பெற்றுக்கொண்டோமுங்கிற எப்படி விசுவாசம் எப்படி வருது அதில், அப்புறம் எப்படி அதை பெற்றுக்கொள்கிறோம், இந்த ப்ராசஸ் தான் எப்படி நடக்கிறதுங்கிறத நாம் கொஞ்சம் கவனிக்க வேணும். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, இங்கிலீஷ் பைபிளில் வாசித்தீங்கன்னா சில மொழிபெயர்ப்புலாம் அப்படி இருக்குது, வாட் திங்ஸ் எவர் யூ டிசையர், ஆஸ்க்குன்ற அந்த இதே வரல. சில பைபிளில் வாட் எவர் யூ ஆஸ்க் அப்படின்னே வருது, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோன்னு. சில இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா வாட் எவர் யூ டிசையர்னு வருது, ஆஸ்க்கு பதிலாகவே டிசைரை யூஸ் பண்ணிடுறாங்க. ஜபத்திலே எவைகளை நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படின்னா, ஜபத்தில் எவைகளை விரும்புகிறீர்களோன்னா கேட்கறதும் விரும்புறதும் சேம்னு அர்த்தம். கேட்கறதும் விரும்புறதும், ஆஸ்க்
டிசையர், ரெண்டு வார்த்தைகளும் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணப்படுகிறது. இன்டர்சேஞ்சபிள்னா இங்கிலீஷில் ஏன் அது சொல்லுவாங்கன்னா, இந்த வார்த்தைக்கு பதிலாக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோன்னு சொல்லலாம், அல்லது ஜெபத்தில் எவைகளை விரும்புவீர்களோன்னு சொல்லலாம். இன்டர்சேஞ்சபிள் யூஸ் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். கேட்டுக்கொள்கிறதும் விரும்புகிறதும் ஒன்று தான். விரும்புகிறத தான் கேட்குறோம், கேட்குறது தான் விரும்புகிறோம். ஆகவே ரெண்டும் ஒன்று தான், இல்லைங்களா? இதெல்லாம் நல்லா விளங்குது இல்லையா? அதுதான் அங்கே அந்த அந்த பாயிண்ட்டே அதுதான். அப்போ அந்த விருப்பம்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். விரும்புகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை விரும்புகிறீர்களோ, எனக்கு ரொம்ப இங்கிலீஷ் பைபிளில் அதை வாசிக்கும் போது எனக்கு சில காரியங்கள் பட்டுது பாருங்கள். அதை பகிர்ந்து கொள்ள எவைகளை விரும்புகிறீர்களோ. அப்போ ஜெபமே விரும்புகிறத கத்திரத்தில் கொண்டு போய் கேட்கறது தான் ஜெபம். நாம் விரும்புகிறத கத்திரத்தில் கொண்டு போய் கேட்கறது தான் ஜெபம். விசுவாசமே இப்படி தான் வேலை செய்து பாருங்க. விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? ஒரு மனுஷன் விசுவாசத்தை ஜீவிக்கிறான்னா எப்படி ஜீவிக்கிறாங்க? நான் நினச்சிட்டு இருக்குது. அந்த காலத்தில் விசுவாசத்தை பற்றி அவங்க சொன்னது எனக்கு என்ன வழங்குச்சுன்னா, போகிற இடம் என்னது என்று தெரியாமல் ஆபிரகாம் போனான், அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன் இல்லையா, அழுக்கு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு சின்ன ஆடுங்களை வச்சுக்கிட்டு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு வனாந்தரத்தில் போகிற இடம் தான் என்னன்னு தெரியல இப்படி பார்த்துட்டு இருப்பான். இப்படி தான் சினிமாலெலாம் காமிச்சாங்க ஆபிரகாமை. படம் வரைஞ்சாலும் இப்படி தான் வரைஞ்சிருவாங்க, இப்படி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா போகிற இடம் என்னன்னு தெரியல, பார்க்குறாரு. அப்போ விசுவாசம்னால என்ன நினச்சேன், ஒரு ஓட்டாண்டி ஒன்றும் இல்லாதவன் விசுவாசத்தில் வாழ்றேன். சிலர் சொல்லுவாங்க, சிலர் பேசுவாங்க அந்த மாதிரி, நான் விசுவாசத்தில் தான் ஏன் இருக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போங்க, நான் விசுவாசத்தில் தான். சிலர் சொல்லுவாங்க, நான் விசுவாசத்தில் தான் ஏன் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு காசே இல்லை, நீங்கள் ஏதாவது காசு தர முடியுமா? சிலர் சொல்லுவாங்க, விசுவாசத்தில் தான் கோயில் கட்டுறேன், விசுவாசத்தினால தான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன், விசுவாசத்தில் தான் இது பண்ணிகிட்ருக்கிறேன். சில ஆளுங்க அந்த காலத்தில் நான் பார்த்துருக்குறேன், ஒவ்வொரு வாரமும் ஊழியத்துக்கு போவாங்க இங்கே கிராமங்களுக்கு, விசுவாசத்தில் தான் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் எதாவது கொடுக்கணும், வேன் எடுக்கிறோம், அதை எடுக்கிறது எதாவது காசு கொடுங்க, காசு கொடுத்தா நாங்கள் பண்ணுவோம். விசுவாசத்தில் பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணுறோம், கையில் காசு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அது அர்த்தம் இல்லை உண்மையா. ஆனால் இவங்க அப்படி ஆகிட்டாங்க. அது விசுவாசத்தை கொண்டு வந்து எவ்வளோ கீழே மட்டமாக இறக்க முடியுமோ இறக்கி விசுவாசத்தில் வாழ்கிறதுனால கேவலங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ நான் அதுக்கு தான் விசுவாசம் 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 போதிச்சு விசுவாசத்தில் வாழ்கிறதா ரொம்ப உயர்வான வாழ்க்கை அப்படின்றத சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள், தலைகீழாகி விட்டு போயிட்டாங்க. இப்போ நான் அவ்வளோத்தையும் நிமித்த வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் அடித்து தான் நிமித்தணும். இதை நான் சொன்ன மாதிரி வேட்டியை நல்லா அழுக்கு பண்ணி அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அழுக்கில் அழுது புரண்டு உருண்டு பிறண்டு எல்லாம் பண்ணி அவ்வளோ அழுகு பண்ணி வண்ணாங்கிட்ட போட்டால் அவன் என்ன போட்டு அடின்னு அடிப்பான். போட்டு இவன் வேட்டியை கொடுத்தவனுக்கு, ஏயா என்ன விலை தெரியுமா அந்த வேஷ்டி, இந்த அடிக்கிறியே அப்படிம்மா. அவனை கேட்டிங்கன்னா சொல்லுவான், அப்பா வேட்டி மேலே எனக்கு கோபம் இல்லை, அழுக்கு அப்படி, அந்த அழுக்கு அப்படி இருக்கிறதுனால அடித்தாதான் அது போகும், புளியும் அடிக்கணும் கசக்கணும் எல்லாம் பண்ணாதான் அது போகும். அதனால தான் சில நேரத்தில் பிரசங்கத்தில் நான் அடிக்கிறது புளியறது கசக்கிறது, என்ன துவைக்கிறேன். இந்த இருக்கீங்களா, இன்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்க. வண்ணான போல எடுத்து இதை சுத்தம் பண்ணுறதுனா என்ன வேலையாக இருக்குன்றீங்க. எப்படிலாம் சொல்லணுமோ அப்படிலாம் சொல்லி இதை சரி பண்ணாதான் சரி வருது. ஏன்னா அந்த அளவுக்கு தலைகளாகி விட்டு போயிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும். அப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன், விசுவாசம்னா ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டி, ஒன்றும் கையில் இல்லை, ஒன்றும் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு பரதேசி மாதிரி நம்ம இருக்கிறோம், அதான் விசுவாசி. விசுவாசம், நீங்கள் என்னையா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, நாங்களாம் விசுவாசத்தில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அதுதான் சொல்ல வரேன். இது என்ன மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குது பாருங்கள். விசுவாசத்தை பற்றி ஒன்றும் தெரியாத ஆளுங்க விசுவாசத்தை பற்றி பேசியே விசுவாசத்தை பற்றி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை உலகத்தில் உண்டாக்கிட்டு போயிட்டாங்க. விசுவாசத்தில் பிழைக்கிறதுனா அப்படி இல்லை. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்குது. அப்படின்னா அவன் பிச்சைக்காரனாக இருக்க மாட்டான், ஆபிரகாமை போல இருப்பான். இந்த ஆபிரகாம், இவங்க பார்த்த ஆபிரகாம் அது எந்த பைபிள்னு தெரியல. நான் பார்த்த பைபிளில் ஆபிரகாம் அப்படி இல்லை, வேற மாதிரி இருக்கிறாரு இவர். சரி, அப்போ விசுவாசம் இப்படி தான் வேலை செய்யுது. விசுவாசம் விருப்பத்தில் ஆரம்பிக்கிறது.
விருப்பம் தான் விசுவாசத்தினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. விருப்பத்தை ஆண்டவர் விருப்பத்தை கொடுக்குறார். விருப்பத்தில் ஆரம்பிக்குது. அந்த விருப்பத்தை ஜெபம் பண்ணுறது தான் விசுவாச ஜெபம். விரும்பி கேட்கறது, ஒரு காரியத்தை விரும்பி கேட்கிறது. திருப்பம் சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாயிருன்னா என்னன்னா, இங்கிலீஷில் சொல்கிறேன், சிம்பிள் இங்கிலீஷில் டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட்னு வருது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை வாசி பார்த்தீங்கன்னா டிலைட் யுவர் செல்ஃப். அதை ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் போட்டிங்கன்னா என்ஜாய். எல்லாம் சொல்லுங்க, என்ஜாய். அது பாருங்கள், இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு கூட தெரியும் அது என்ஜாய்ன்றது. இங்கிலீஷே சுத்தமாக தெரியாது, ஆனால் நல்லா பேசிக்குவாங்க. என்ஜாய் பண்ணலாம் அங்கே போனால் நல்லா அப்படின்னு, அது நல்லா தெரியும். அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன், என்ஜாய். அதான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாருன்னா கர்த்தரை என்ஜாய் பண்ணு. பாருங்கள், இந்த ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் நாம் எதை விசுவாசிக்கிறோம் அப்படின்ற காரியங்களை குறித்தெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு சில பெரியவர்கள்லாம் உட்காந்து ஒரு விசுவாச அறிக்கை மாதிரி ஒன்று உண்டு பண்ணாங்க. நம்ம எதை விசுவாசிக்கிறோம், என்ன விசுவாசிக்கிறோன்றதை பற்றி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். அதுக்கு பேர் வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு அதை உண்டாக்கி, அதனுடைய முதல் பாயிண்ட் என்னன்னா, மனுஷனுடைய பிரதான நோக்கம் என்ன, அந்த கேள்வி கேட்குறாங்க. மனுஷன் இருப்பதற்கு பிரதானமான நோக்கம் என்ன? என்ன பிரதானமான நோக்கமாம்? தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் தேவனை என்ஜாய் பண்ணுவதற்குமாக தான் அவன் இருக்கிறான். பிரதான நோக்கமே நிறைய பேர் கேள்விப்பட்டதில்லை. சிலர் நினைக்கிறாங்க பிரதான நோக்கம் நான் என்ஜாய் பண்ணணும். இல்லை, கர்த்தரை என்ஜாய் பண்ணணும். ஹலோ, இருக்கீங்களா? பிரதான நோக்கம், வாழ்க்கையில் பிரதான நோக்கம், மனுஷ வாழ்க்கைக்கு பிரதான நோக்கம் என்ன? கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை என்ஜாய் பண்ணணும். நம்ம என்ஜாய் பண்ண வெறும் நம்ம விதத்தில் என்ஜாய் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க சிலர். கிடையாது, கர்த்தரை என்ஜாய் பண்ணுறது. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே.